வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் குடும்பைகள். என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கும் புரியல. நீ பறிச்ச முள்ளு குத்தம் வெண்பா. இரு, அம்மாவே பறிச்சு தரேன். ஆடு தானா வந்து தலையை குடிக்குது, கறி போட்டுலாம். சோலி முடிச்சு. வழக்கம் போலதான் ரீசெண்டா சீரியல் நடந்த சிறப்பான சம்பவங்கள்லாம் எடுத்து எனக்கு காமிச்சிருந்தீங்க. அதை வச்சு நான் மிகச் சிறப்பான சம்பவங்களை பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்டா முத்துமாரி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, முடிய வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்தி இப்ப முடிக்கே வந்துட்டீங்களாடா. இதத்தா பிரபா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இந்த புள்ளியை எல்லாருமே இந்த சீரியல்ல பார்த்திருப்பீங்க. இந்த புள்ளியோட பேர் தான் பிரபா. அண்ட் இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது இந்த புள்ளிக்கு டாம் பாய் கேரக்டர் மாதிரி கொடுத்திருந்தாங்க. அதனால இந்த புள்ளிக்கு பாய் ஹேர் ஸ்டைல் தான் இருந்துச்சு. அதை எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அப்படித்தானே? ஆமா, இப்போ என்னன்ற? ஆனா இந்த சீரியலோட டைரக்டர் திடீர்னு என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல, இந்த புள்ளிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்தரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது மட்டும் இல்லாம கையோட அந்த புள்ளிக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிட்டாப்ல. என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணது கூட பரவாயில்லைங்க. ஆனா என்கேஜ்மெண்ட்ல இந்த புள்ளியோட ஹேர் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏங்க இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மேல. சரி, நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த சீரியல்ல அந்த புள்ளிக்கு டாம் பாய் கேரக்டர், பாய் ஹேர் ஸ்டைல் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அந்த புள்ளியோட என்கேஜ்மெண்ட்ல கூட அதே ஹேர் ஸ்டைல தான் வந்து உட்காரணுமா? எக்ஸ்ட்ராவா ஒரு டோப்பாவோ சவரி முடியோ எடுத்து மாட்டக்கூடாதா? யாரும் இந்த மாதிரிலாம் பண்றது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அது சவரி முடியா இருக்கிற வரைக்கும் கூட ஓகேங்க. ஆனா டைரக்டருடைய சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி மாத்துறது ஓகேவா? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா? ஆக்சுவலா அந்த புள்ளிக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ எக்ஸ்ட்ரா முடி வச்சதெல்லாம் கூட ஓகேங்க. அதுக்கப்புறம் நார்மலா வீட்ல இருக்கும்போது பேக் டு ஃபார்ம்னு அதே டாம் பாய் கேரக்டருக்கு வந்துடணுமா இல்லையா? ஆனா இப்ப அந்த புள்ளியை நார்மலா வீட்ல இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு முடி வச்சு காட்டுறாங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? சொல்லு. இத்தனைக்கும் அந்த புள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்குமே டாம் பாய் ஹேர் ஸ்டைல தான் இருந்துச்சு. ஆனா அந்த 3 நாள்ல அந்த முடிய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே இன்னும் 3 நாள் தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இருக்குது, அதுக்குள்ள நம்மளுடைய அதீத வளர்ச்சியை காட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தளன்னு வளர்ந்து இது வரைக்கும் வந்து நின்றுச்சு. பாத்தீங்களா? அங்க நிக்குது சீரியலுடைய முடி. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. எது வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு டயலாக், ஏமா என்கேஜ்மென்ட்க்கு முன்னாடி கொஞ்சம் முடிய வளர்த்து விட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம நல்ல பாய் ஹேர் ஸ்டைல சுத்தி இருந்த புள்ள திடீர்னு முடிய வளர்த்து சுத்துதாமா. அதையும் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சரி ஓகே இந்த புள்ளிக்கு முடி வளர்ந்துச்சுன்னு நம்பணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்களா? இதுலதான் இவங்க ஸ்பெஷலிஸ்டே. என்ன ரொம்ப புகழாதீங்க சார். அடுத்ததான் மித்ரா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ணா மல்லி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சிறந்த முறையில் பழி வாங்குவது எப்படி அப்படிங்கறத ரொம்ப எளிமையான முறையில சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன பழி வாங்குதல் அப்படிங்கறத போய் கொஞ்சம் பார்த்து வந்துருவோமா? சைக்காசிஸ்ட்ல இருந்து ஒரு புது முறையை நான் இன்னைக்கு கையாள போறேன். நான் கேட்ட மாதிரி குழவி கிடைச்சதா? கிடைச்சது மேடம். பல படங்கள்ல பல சீரியல்கள்ல கிளவிய வச்சு கூட பழி வாங்கி நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு குளவிய வச்சு பழி வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு வித்தியாசமா இருக்குது பாத்தீங்களா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இவங்க தேன் குளவியை வச்சு பழி வாங்கணும்னு முடிவெடுத்த அந்த முடிவை கூட தூக்கி ஓரமா விட்டுறலான்னு வைங்க. ஆனா அந்த தேன் குளவிக்கு இவங்க கொடுக்குற அந்த பில்டப் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த பில்டப்ப கொஞ்சம் கேளுங்க. கூவுடா. குழவியை காட்டாம குழவி கூட்ட காட்டிட்டு இருக்கீங்க. குழவி வெளியில வந்து மூஞ்சியை காட்டிட்டா போதும் மேடம், நம்ம மூஞ்சியெல்லாம் பதம் பார்த்துட்டு போயிடும். எப்படி அந்த குளவி கிட்ட போயிட்டு எவனாச்சும் மூஞ்ச காமிச்சானா அந்த குளவி போயிட்டு அந்த மூஞ்சியை பதம் பார்த்து விட்டுருமாமா. பதம் பாக்குறதுன்னா என்ன? பதம் பார்ப்பதென்றால் பதத்தை பார்ப்பதுதானே பதம் பார்ப்பது என்பார்கள். சரி ரைட். இப்ப இந்த வில்லிகள்லாம் சேர்ந்து ஹீரோயினை எப்படி அந்த குளவி கிட்ட கொண்டு போய் மூஞ்ச காட்ட வைக்க போறாங்க, அதுக்கு என்ன பிளான் போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா, ஹீரோயினே கிளம்பி போறாங்க அந்த குளவியை மீட் பண்றதுக்கு.
வெண்பா நீ பறிச்ச முள்ளு குத்தம் வெண்பா. இரு அம்மாவே பறிச்சு தரேன். ஆடு தானா வந்து தலையை குடிக்குது, கறி போட்டுடலாம். சோலி முடிச்சு. அந்த குளவியும் பாருங்க வாங்கின பேமெண்ட்டுக்கு அது வரைக்கும் கூட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்துச்சு. ஹீரோயின் வர சத்தம் கேட்ட உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லிட்டு அந்த வில்லன் கொடுத்த பில்டப் ஏத்த மாதிரி மூஞ்சில போய் பதம் பார்க்கணும்னு பார்த்தா டீசெண்டா போயிட்டு கையை போட்டு கடிச்சிட்டு வந்துருச்சு. உங்க ஆட்டையில இது புது ரகமால இருக்கு. கண்ணதரப்புல மல்லி மல்லி எழுந்து மல்லி. இவ்வளவு சுவாரஸ்யமான இவ்வளவு பரபரப்பான ஒரு பழிவாங்குதல் சீனை எவனாச்சும் எடுக்க முடியுமா இவர் ஆனார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தேன் குளவியை வச்சு பண்ணாங்க பாத்தீங்களா. இதுக்கப்புறம் எறும்பு அதெல்லாம் தூக்கிட்டு வந்து பாக்ஸ்குள்ள போட்டு வச்சு இது சாதாரண எறும்பு கிடையாது. யாரும் மூஞ்சாச்சு பார்த்துச்சுன்னா போய் கொதறி வச்சு வரக்கூடிய எறும்பு அப்படிம்பாங்க. இது சாதாரண கிடையாது. கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டக்கூடிய அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வச்சு பில்டப் கொடுத்து இதுக்கப்புறம் பழி வாங்க ஆரம்பிப்பாங்க. பாருங்க இதுக்கப்புறம் எத்தனை சீரியல் கிளம்பி வர போறாங்கன்னு. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார், மொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. அடுத்ததா HTS தமிழ் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்ல, ஹாய் ப்ரோ, பொன்னி சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மகா சங்கமத்தை வச்சு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சாதாரண சம்பவம் பண்றது வேற, ஆனா மகா சங்கமம்னு வந்துருச்சுன்னு வைங்க இவங்க எல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. சாதாரணமா கொடுக்குற கண்டென்ட் விட்டு ஹெவியா கொடுப்பாங்க. இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பாத்துருவோம். ஆனா சிறப்பான தரமான சம்பவம். இப்போ மகாசங்கம்ன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த சீரியல் இருக்கிற ஃபேமிலியும் அந்த சீரியல் இருக்கிற ஃபேமிலியும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வேணும். அதுக்கு யோசிப்பாங்க பாருங்க. அதான் இருக்கிறதுலே பயங்கர ஹைலைட்டா இருக்கும். யோசி 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 நீ யோசி யார் யோசிக்கிற யோசி யோசி. தம்பி வண்டி பிரேக் பிடிக்கலடா, வண்டி பிரேக் பிடிக்கல. வண்டில பிரேக் பிடிக்கலையா மாஸ்டர்? நிறுத்து வண்டி நல்லா இல்லையா? ரொம்ப பழசா இருக்குதேடா. இங்க அந்த கனெக்டிங் பாயிண்ட்டை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கார் சேசிங் சீன் மாதிரி எடுக்கிறாங்க. அதுல வந்து ஜீப் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கும் போது தான் தெரியுது பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக் பிடிக்கலன்னு தெரியுது. ஜீப் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அது அந்த பக்கமா போகும்போது அந்த பக்கமா போய் இடிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணா பரவாயில்ல. ஆனா அந்த பக்கம் போயிட்டு இருக்கிற ஜீப்புக்கு இந்த பக்கம் நமக்கு தேவைப்பட்டவன் இருக்கான், அவன் மேல இடிக்க போது சுட்டு ரெண்டு பேரும் ஓடி வராங்க பாருங்க. அதுதான் இருக்கிறதுலே காமெடியா இருக்குது. குடும்பமே பைத்தியமாடா, இவன் எதுக்குடா இப்ப வந்தான்? இதுல வண்டி ஓட்டுறவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. டேய் நான் இந்த பக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், அவன் பாட்டு நின்னுட்டு இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு ரெண்டு பேரும் புறப்பட்டு வரீங்க. சரி இருக்குடா உங்க எவ்வளவு எதுக்குடா நான் வேஸ்ட் பண்ணணும், இப்ப திருப்புறேன்டா வண்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவரை நோக்கி வண்டியவே திருப்புறாப்ல. என்னடா நடக்குதுங்க? அதான்டா எனக்கும் புரியல. சோ சும்மா இருந்தவனை இடிக்க வைக்கிறதுக்காக ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்து வண்டியும் திருப்பிருச்சு. இப்ப வண்டி இடிக்க வரப்போகுது. சோ இப்ப காப்பாத்த போறாங்க. மக்கள்லாம் எப்படி காப்பாத்த போறாங்கன்னு பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் பறந்து வர ஆரம்பிச்சாப்ல. அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல ஷார்ப்பா கட் பண்ணி ரொம்ப லாக்கா பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். அடே அதான் ஒருத்தன் தரையில வரான்ல, உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஆகாயத்துல எல்லாம் பறந்து குரலி வித்தெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி ரைட்டு, ஏதோ ஒரு குரலி வித்த பண்ணி இப்போ மகா சங்கமத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்களா. இப்ப மகா சங்கமத்தை இணைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரெண்டு சீரியல்லையும் இருக்கும். அந்த ரெண்டு பேரை டபுள் ஆக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. சரியா புரியலன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலட்சுமி மகா சங்கமத்துல நம்ம பாக்கியாவுடைய மாமனாரும் மூர்த்தியுடைய அப்பாவும் ஒரே ஆள் தான். அவங்க ரெண்டு பேரும் டபுள் ஆக்ஷன் சொன்ன மாதிரி. அச்சஸ்லாம் என் அண்ணன் மாதிரியே இருக்காரு. உங்க அண்ணன் என்ன மாதிரி தான் இருப்பாரு? ஒரு நிமிஷம் இருங்க, கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. அண்ணே சொல்றா சக்தி. சேர்க்காலத்துல இந்த டபுள் ஆக்ஷனாச்சும் இவங்க உருப்படியா பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதாவது ரெண்டு பேரும் வீடியோ காலில் பார்த்துட்டு என்னடா அது என்ன மாதிரி இருக்கா அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த டைம்ல ரெண்டு பேரும் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு, வாய்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அது வரைக்கும் கூட ஓகே. என்னடா வீடியோ கால்ல என்னைய காமிச்சிட்டு இருக்க? அப்படியே என்ன மாதிரியே இருக்காரு, குரல் கூட என்ன மாதிரியே இருக்குடா. ஒன்ன மாதிரியா இருக்கா? கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம்ப்பா. ஆனா ரெண்டு பேரையும் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. அவங்க கையில கட்டி இருக்கிற கயிறுல இருந்து, விரல்ல போட்டிருக்கிற மோதிரத்துல இருந்து, காதுல போட்டிருக்கிற கடுக்கன் வரைக்கும் கூட டபுள் ஆக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி?
அதாவது கண்டுக்காதீங்க. இப்படிப்பட்ட ஒரு கன்றாவியான டபுள் ஆக்ஷனை நீங்க எங்கேயும் பார்த்தது உண்டா ஒரு ஆனார் அப்படிங்கிற அளவுக்கு ஆளு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காப்ல. ஹேர் ஸ்டைல், தாடி, மீச, வாய்ஸ் வரைக்கும் கூட ஓகேடா. ஆனா மோதிரம், கடுக்கன், கயிறெல்லாம் ஒரே மாதிரி கட்டிருக்கிறது என்னடா? எப்படிடா? தைரியமா போங்க சார், தைரியமா போங்க. நடந்து போச்சு, என்ன பண்றது? அடுத்தா ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, சின்ன மருமகள் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிறப்பான சம்பவத்தை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, ஆடி ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. திடீர்னு மழை பெய்யுது, இப்ப என்னங்க பண்றது? இரு என்ன பண்ணலாம்னு பாப்போம். ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி 2 பேரும் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற போது ஒரு யானை வந்த உடனே அந்த யானையை பார்த்து பயந்து 2 பேரும் குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஐயோ என்னங்க என்னடா சொல்ற? அந்த குழிக்குள்ள இருந்து எப்படா தப்பிச்சு வெளியே வரதுங்கிற மாதிரி 2 பேரும் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளாம் பதட்டத்தில் இருக்கும்போது தான் அந்த ஹீரோ சாருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வேற வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நிறைய வந்துச்சுன்னா குழி ரொம்பிரும், நம்ம நீச்சல் அடிச்சு அப்படியே மேல போயிடலாம். சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார், கண்டினியூ பண்ணுங்க. இப்பதான் லைட்டா மழை தூர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழையில அந்த குழி நிறைஞ்சி அந்த குழியில இவங்க ஸ்விம்மிங் பண்ணி அது மூலியமா வெளியே வந்து தப்பிச்சிடலாமா? இப்படிப்பட்ட ஒரு ஐடியா எவனாச்சும் யோசிக்க முடியுமா? ஆனா நாங்க யோசிப்போண்டா அப்படின்னு யோசிச்சது மட்டும் இல்லாம அதை நிறைவேற்றியும் காமிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல அந்த புள்ளிக்கு ஸ்விம்மிங் தெரியாதாமா. அதை கேட்டு இவரு பதறாப்ல, எனக்கு நீச்சல்லாம் தெரியாது. கிராமத்துல பிறந்து வளர்ந்து நீச்சல் தெரியாதுன்னு சொல்ற? எனக்கு நிஜமாவே நீச்சல் தெரியாதுங்க. முட்டாளா நீ? கிராமத்துல வளர்ந்த புள்ள நீச்சல் தெரியாதுன்னு சொல்ற? அப்புறம் நான் பயந்து போய் எங்க அப்பா கால்ல விழுந்து எனக்கு நிஜமாவே நீச்சல் தெரியாதுங்க. முட்டாளா நீ? டென்ஷன் பண்ண மிதிச்சிரும். வாயை வச்சிட்டு சும்மா இருக்கேடா. சரி ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். தண்ணி கழுத்து வரைக்கும் வந்துருச்சு நம்மளே. எப்படி அடமலை அடிச்சாலே அந்த குழி நிறையறதுக்கு 6 நாள் ஆகும். ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி 1/2 மணி நேரத்துல அந்த குழி நிறைஞ்சு போச்சு. அது கூட தூக்கி ஓரமா விட்டுறலான்னு வைக்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, ஸ்விம்மிங் அடிச்சு தப்பிக்க போறன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இதுல அந்த புள்ளிக்கு ஸ்விம்மிங் வேற தெரியாது. சார் தான் தூக்கிக்கிட்டு ஸ்விம்மிங் அடிச்சு ஒத்த கையில ஸ்விம்மிங் அடிச்சு தப்பிக்க போறாரு. எப்படிடா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்க அடிச்சு அந்த ஸ்விம்மிங்கை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அந்த தண்ணிக்கு மேல ஏறி நிக்கிறாங்க. தூக்கு போ 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 தூக்கி விடுறாப்புல. ஆனா இந்த மனுஷன் கீழே போக மாட்டாரு. அது தண்ணியா ஸ்டூலாடா அப்படியே ரெடியா நிக்கிற. என்னடா ஜும்மிங் இது? நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இத்தனையும் பாருங்க, அந்த குழி நிறையிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்குன்னா வெளியெல்லாம் தண்ணி எப்படி பப்பரப்பேன்னு கிடக்கணும். இவங்க ஒயிட் சாட்ல காட்டுறாங்க, வெறும் அந்த குழிக்குள்ள மட்டும் தான் தண்ணி இருக்கு, வெளியே எங்கேயும் தண்ணியை காணா. ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. இதுலயும் அந்த ஒயிட் ஷாட்ல அந்த கார்னர்ல நல்லா உத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இவங்க பைப் வச்சு தண்ணி அடிக்கிறதுலாம் தெரியுது. சரி, சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக் இல்ல, மொத்தமே லாஜிக் மிஸ்டேக் தான். அந்த லாஜிக் மிஸ்டேக் அதே குளிக்குள்ளே போட்டு புதைச்சு விட்டுறோம்னு வைங்களேன். ஆனா இந்த எஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எஃபோர்ட் நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதுக்கு ஒரு பாராட்டு திருச்சி ஆகணும். மாமும் வைக்கிறாங்க, பணமும் கொடுக்குறாங்க. உசுருக்கு போராடும் போது இப்படி ஒரு யோகமா? அடுத்த அபிராமி அப்படிங்கிறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஹாய் அண்ணா, டுடே சன் டிவியில் ஆனந்தராகம் சீரியல்ல போய் பாருங்க, ஒரு ஃபாலோ பண்ற சீன் இருக்கு, அதை எவ்வளவு காமெடியா பண்ண முடியுமோ அவ்வளவு காமெடியா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்ன காமெடின்னு பாத்துருவோம். சும்மாவே நிக்கிற, ஏதாவது பண்ணையா போய். ஓகே பாண்டி, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஈஸ்வரியுடைய தங்கச்சி புருஷன் ஏதோ தப்பு பண்றாப்ல அப்படிங்கிறத மோப்பம் முடிச்சிட்டு, சரி ஓகே இவன் என்ன பண்றான்றதை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம பின்னாடி பக்காவா ஃபாலோ பண்ணி போவாங்க. இது வரைக்கும் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு கதிர்க்க கள்ள காதலிட்டு இருந்து ஒரு போன் வந்துடும். அந்த போன் காலை எடுத்து பேசி முடிச்சு சரி கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பும் போது பின்னாடி 100 மீட்டர் தள்ளி தான் அந்த ஃபாலோ பண்ணி வந்த ஈஸ்வரி நிப்பாங்க. அதை ஒயிட் ஷாட்ல பக்காவாவும் காட்டுவாங்க. அதுக்கு என்ன, அதுக்கு என்னவா? அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் க்ளோசர் than they appear அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடியில் எழுதி போட்டிருப்பாங்க. அதாவது
தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல தெரியற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இவ்வளவு பக்கத்துலயாடா க்ளோஸ் அப் ஷாட்லாமடா வச்சு காட்டும் கண்ணாடி. நான் நம்புறேன். சரி ரைட்டா, இதெல்லாம் கூட சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுறலான்னு வைங்களேன். அதுக்கப்புறமா சார் என்ன பண்ணுவாரு, ஈஸ்வரியை வந்து டைவர்ட் பண்றதுக்காக ஆட்டோல மாறி போவாப்ல. இவங்களும் ஆட்டோவை ஃபாலோ பண்ணியே போவாங்க. ஒரு ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் எதை நோட் பண்ணி வைப்பாங்க, ஆட்டோ நம்பர் என்ன அப்படின்னு நோட் பண்ணி வைப்பாங்க. ஆனா மேடம் ஒரு ஆட்டோ அதை ஃபாலோ பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது போற ஆட்டோலாம் சரி போங்க சார், நீங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க, அடுத்த ஆட்டோவை போக போகன்னு எல்லா ஆட்டோவையும் முன்னாடி போக விட்டுட்டு ஐயோ இப்போ இந்த ஆட்டோ ஐயோ ஒரு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிட்டாங்க. சரி ரைட்ரா, ஆட்டோவை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ஜெயிச்சது கதிர்ரா. கதிர் நீ கெத்துடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வச்ச மாதிரி இல்ல லைவ் லொகேஷன் அனுப்பிச்சு வாமா சீக்கிரம் டைம் ஆகுது அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ஆட்டோ கிட்ட போயிட்டு என்ன நம்ம ஃபாலோ பண்ணி இந்த ஆட்டோ மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ கரெக்டே கேட்டு இதுதான் அந்த ஆட்டோன்னு வேற கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆட்டோ நாம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆட்டோ மாதிரியே இருக்கு. அன்பிலீவபிள். நான் இந்த வரைக்கும் தமிழ் சீரியல் அப்படி பார்க்கல. ஃபாலோ பண்ற சீனு அதை நார்மலா எடுத்த மக்களுக்கு என்ன சுவாரஸ்யமா இருக்கும், அதை கொஞ்சம் பரபரப்பா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பரபரப்பு. இத்தனைக்கும் அந்த ஆட்டோக்காரன் பாருங்க சவாரியை இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பாம எப்படி அந்த மேடம் வருவாங்க நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணி அந்த மேடம் கிட்ட ஆமா மேடம் இந்த வீடு தான் இறக்கி விட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் வேற கொடுக்குறாரு. அவர் எங்க டிராப் பண்ணீங்க? இங்கதாம்மா, வீட்டுக்குள்ளதான் போனாரு. பின்னிட்டான் போட பாரதி ராஜா தெரிஞ்சுட்டேன். அடுத்தா ஜே தீபா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா விஜய் டிவில வந்த ஒரு சீரியலுடைய லான்ச் ப்ரோமோவையும் பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆன உங்களுடைய ஃபேவரட் சீரியலுடைய ப்ரோமோவையும் கொஞ்சம் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியலுடைய லான்ச் ப்ரோமோ என்னன்னு பார்த்துருவோமா? சிந்து சிந்து எங்கடி போயிட்டா? அவளை உடனே தூக்குங்க. அல்லு அல்லு அல்லுங்கடா. என்ன மாமா என்ன ஆச்சு? சிந்துவ ரூம்ல காணோம் மாப்ள. அப்படி பாரு சூப்பர் சீனரி. உங்க அக்கா நாள நின்ன கல்யாணம் உன்னால நடக்கணுமா? நீராம ஆர்வத்தை கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ விஜய் டிவியில் ரீசெண்டாக லான்ச் ஆன சிந்து பைரவி அப்படிங்கிற இந்த சீரியல் மூலிமா அவங்க சொல்ல வந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாண மேடையில் பொண்ணை கடத்திட்டாங்க. இப்போ அப்பாவுடைய கௌரவத்துக்காக இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். அதனால அக்காவுடைய தங்கச்சியை, அதாவது அவருடைய 2வது பொண்ணை எப்படியாச்சும் நீ கல்யாணம் பண்ணி என் கௌரவத்தை காப்பாத்துமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாப்புல. அந்த பிள்ளையும் கடந்து அழுகுது. இப்போ என்ன நடக்க போகுது, கல்யாணம் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையா இருக்கு. கரெக்டா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. சரி ஓகே, இப்போ என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட், இந்த சீரியல் கண்டென்ட் கொடுத்த அளவுக்கு இந்தியாவில் வேற எவனுமே கொடுக்கலடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் கொடுத்த ஒரு சீரியல் அப்படின்னா ஈரமான ரோஜாவே. எஸ், அந்த சீரியலுடைய லான்ச் ப்ரோமோவையும் ரெடி பார்த்துருங்க. முதல்ல உங்க அண்ணனுக்கும் எங்க அக்காவுக்கும் கல்யாணம் முடியட்டும். பிரியா கல்யாணம் பண்ண காணுப்பா. ஒண்ணு காணாமா? யோ அந்த முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போலாம். கெட்டி மேளம். ஈரமான ரோஜாவே. இந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காங்க, சேம் அதே கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. வேற வழி இல்லாம பொண்ணுடைய தங்கச்சியை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இங்க கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க, அங்க கல்யாணம் பண்ணிப்பியாமா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்டிருக்காப்புல. அம்புட்டு தான் டிஃபரன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு முட்டையில மஞ்சள் கருவை எடுத்துட்டு வெள்ளை கருவை விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் கதையை மட்டும் அங்க இருந்து தூக்கிட்டு வரல, அங்க நடிச்ச ஆர்டிஸ்ட் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. தொட்டா தூக்கிடுவேன். கடைசியா சதீஷ் தமிழ் ஃபேன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, ஜி தமிழ்ல வரக்கூடிய கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன்ல வீடியோ கால் ஒன்று பண்றாங்க, அதுல சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ கால் ரொம்ப நாளா வரலையேன்னு சொல்லி பார்த்தேன், வந்துருச்சு. இத்தனை வருஷமா நீ எப்படி இருந்தே எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியாதியா? நீ வந்து நலங்குவே. இது காலங்காலமா சம்பிரதாயமா இவங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். வீடியோ கால், வீடியோ ரெக்கார்டிங்னா கூட எடுக்கும்போது போர்ட்ரேட்ல தான் எடுப்பாங்க, ஆனா பார்க்கும்போது லேண்ட்ஸ்கேப்ல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க போர்ட்ரேட்ல எடுக்கிறாப்புல அங்க லேண்ட்ஸ்கேப்ல பாக்குறாங்க. அப்படி கேளுங்க.
இத்தனைக்கு அந்த மனுஷன் சைடுல நின்று தான் எடுக்கிறாப்ல. இத்தனைக்கு அந்த கேமரா இருப்பா நான் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணி ஸ்ட்ரைட்ல போய் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து கொடுக்கறத மட்டும் இல்லாம வீடியோ கால்லயே ஜூம் எல்லாம் போய் கரெக்டான ஃப்ரேம்லாம் வச்சு கொடுக்குதே. ஆக மொத்தத்தில் இவங்க எதை மன்னிச்சு விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ கால் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த சீரியல் கொடுமைகளை பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா அந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். லைஃப் ஷாஃபி டடா பை பை அண்ட் டேக் கேர்.